கார்த்தி அண்ட் இந்த படத்துடைய கதாநாயகி வந்து கேத்ரின் தெரசா. இவங்க வந்து தெலுங்குல ஒரு பரிச்சயமான கதாநாயகி. பட் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆகிற படம் மெட்ராஸ் மூலமா. பொதுவாக வந்து சென்னை தமிழ் அப்படிங்கும் பொழுது வந்து சூர்யா சார் அவர்களுக்கும் சிவகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் மெட்ராஸ் திரைப்படத்தில் பங்கெடுத்திருக்கும் குடும்பத்தாருக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். ப்ளஸ் இந்த படம் மெட்ராஸ் கார்த்திக் சார் படங்களில் பார்த்தீங்கன்னா சீரியஸான படங்கள் பருத்தி வீரன் நான் மகாநல்லுக்கு அப்புறம் சீரியஸாக படங்கள் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. லைவ்லியாக அந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதிலாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் ரஞ்சித் வந்து அட்டகத்தி படம் நம்ம ரிலீஸ் பண்ணோம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தப்பல அந்த படம் வந்து ஒரு சில விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ப்ளஸ் அந்த படத்தில் இருந்து நிறைய பேர் குறிப்பாக சொல்லணுன்னா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், ப்ளஸ் கானா பாலா, நடிகர் திரு தினேஷ், அப்புறம் நடிகை நந்திதா, ப்ளஸ் கேமராமேன் பிரமோத், நிறைய புது புது டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த படத்தின் மூலிமா அறிமுகமாகி இப்போ இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான நபர்களாக விளங்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக அட்டகத்தி அமைஞ்சது. ஸோ அந்த டைரக்டர் ரஞ்சித் காம்பினேஷனில் கார்த்திக் சார் பண்ணுற இந்த படம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தரமான கதையுள்ள தரமான யதார்த்தமான படமாக இருக்கும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் சொல்கிறோம். ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல ஃபீட்பேக் இருந்துகிட்ருக்கு. இந்த 2.5 hours முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லா செக்மெண்ட்டில் இருந்தும் ஃபோன் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ப்ளஸ் இந்த சந்தர்ப்பத்தில் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் ஆரம்ப கட்டத்திலேருந்து கார்த்திக் சார் கெரியராக இருக்கட்டும், ப்ளஸ் ஸ்டுடியோ கிரீனாக இருக்கட்டும், ஆரம்ப கட்டத்திலேருந்து ஊக்குவிச்சு எந்த நேரத்தில் தப்பை சுட்டி காட்டணுமோ சுட்டி காட்டி எல்லா விதங்களையும் வழிநடத்தி எங்களுடைய குரோத்துக்கு கூட இருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களை இந்த சூழலில் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சிட்ருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக சொல்லணுன்னா கேமராமேன் முரளி சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்தால ராஜேஷின்னு தெலுங்கு படத்தோட கேமராமேன். அவர் தமிழ் பர்சன் தான், ஃபஸ்ட் படம் தமிழில் பண்ணுறாரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. ப்ளஸ் சந்தோஷ் நாராயணன் இன்னைக்கு இன்றைய நாளுடைய நாயகன். ரொம்ப என்ன எதிர்பார்த்து அவர்கிட்ட இந்த ஆல்பம் வந்து நம்ம எதிர்பார்த்து போனோமோ அதையெல்லாம் தாண்டி அவருடைய அவுட்புட்டு, அவருடைய சின்சியாரிட்டி, ஒர்க்கில் சின்சியாரிட்டி இந்த படத்தில் ஆல்பமில் தெரியுது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு எல்லா சாங்ஸும். ப்ளஸ் சீஃப் டெக்னீஷியன்ஸ் ராமலிங்கம், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், ப்ளஸ் எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய 100% எஃபர்ட்டை இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அது லிரிக் ரைட்டர் குறிப்பாக கபிலன் சார், கானா பாலா சார், உமாதேவி மேடம் எல்லாம் அவங்களுடைய மேக்ஸிமம் இன்புட் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் பிரவீன் சார் தொடர்ந்து 4வது படம் அவரோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி அவருடைய ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. கொரியோகிராஃபர் சதீஷ், அப்புறம் ஸ்டண்ட் வந்து அன்பு அறிவு. ஸோ அவங்களுக்கும் இந்த சூழலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காஸ்டியூம் டிசைனர் செல்வம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தை பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல தரமான படைப்பை வந்து வெற்றியடைய செய்யணும்னு ஆண்டவனை நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்பா. இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இது. ஏன்னா வந்து நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் முன்னாடியே ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து எங்களுடைய ஆடியோ சீக்கிரம் முன்னாடி வந்துருச்சு. அப்புறம் ட்ரெய்லரும் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டவுடனே வந்து நான் சந்தோஷம் ஃபோன் பண்ணி பேசினேன். பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்புறம் ட்ரெய்லரும் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவர் பிடிக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அது மக்கள் வந்து ஒரு முறையாக ஆதரவு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லெவல்லே.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து என் லைஃப்பில் எல்லா படமும் ஸ்பெஷல், இந்த படமும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து நான் வந்த வாழ்க்கையே கொஞ்சம் ரீப்ரொடியூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பார்த்த மனிதர்களுடைய சோகம், பாசம், கொண்டாட்டம், சந்தோஷம், அவங்களுடைய பாலிடிக்ஸ், இது எல்லாமே வந்து நான் இதில் பதிவு பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஞானல் சார் இல்லை பிரபு சார் அவங்ககிட்ட கொடுக்குறப்போ வந்து ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக பேசினுக்கிறப்போ வந்து கார்த்தி சார் படிச்சுட்டு வந்து இது ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அவர் பண்ணால் ஏன் எதனால் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு புது ஆக்டர் பண்ணுறதை விட வந்து இது மாதிரி ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர், அப்புறம் வந்து நல்ல நடிப்புனால வந்து அவருக்கு தெரியும், அவர் செம சூப்பராக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து என் படத்தில் நடிக்கிறது மூலமாக ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்குது எனக்கு. நான் பேசுகிறத டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் வந்து அது வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து நான் பேசுகிற கருத்தை கொண்டு போய் சேர்க்கோன்றது வந்து நான் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக நம்பினேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஒர்க் பண்ணுறப்பவும் சரி, எங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இன்னோவேட்டிவாக வந்துட்டு இருக்குதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதோட அவுட்புட்டும் வந்து ப்ரொடக்ஷனுக்கும் சரி, எனக்கும் சரி, என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமாவாக மாறி இருக்கு அப்படின்றது தான் இதோட மெயினான ஒரு சந்தோஷமான விஷயம். என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா வந்து கேமராமேன் முரளி சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், எடிட்டர் பிரவீன் சார், அப்புறம் வந்து ஸ்டண்ட் அன்பரிவு, இந்த மாதிரி வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் கூட வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. என்னுடைய ஒவ்வொரு லெவல்லையும் வந்து செம சூப்பராக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் வந்து என்னென்னா அவர் ஒரு ஒர்க் பண்ணிருந்தாருன்னா எனக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்றது வந்து என்னால் ஓப்பனாக பேச முடியும். இதுதான் இந்த நான் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அப்படின்றது ஓப்பனாக பேச முடியும். இது வந்து நிறைய பேர்கிட்ட பேச முடியாது. அந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட மெயினாக வந்து அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப பழகினேன். அவங்க கூட நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன். என்னுடைய 71 நாள் நான் ஷூட்டிங் டேஸில் வந்து அவங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். நான் நினச்சதை, நான் எழுதுனதை வந்து எடுக்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாரும் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இது சென்னையோட மக்களுடைய கலாச்சாரத்தையும் கொண்டாட்டத்தையும் அவங்களுடைய அரசியல் பாலிடிக்ஸ் தன்மையும் வந்து பதிவு செய்கிற படமாக இருக்கும். இது சென்னைக்கான படம் மட்டுமே கிடையாது, எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. இது வந்து வெறும் சென்னைக்கான பாலிடிக்ஸ் மட்டுமே கிடையாது, எல்லாருக்குமான பொதுவான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கிற சினிமாவாக நிச்சயமாக அது இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தாருக்கு, ஞானல் சாருக்கு, பிரபு சார், அப்புறம் தங்கப்பிரபு சார், சக்தி சார், அப்புறம் வந்து அரவிந்த், அப்புறம் பிரகாஷ் சார், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நிறுவனத்திற்கு ரொம்ப நன்றி. இந்த சாங்கும் ட்ரெய்லரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இங்கே சாங் ட்ரெய்லர் எதுவும் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணலை, சாங்ஸ் மட்டும் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. உங்கள் முன்னாடி வந்து பாடலை பாடி நிகழ்த்தி காட்டுவாங்க, கூப்பிடலாமா அவங்கள? ஓகே, நான் கொஞ்சம் பரவாயில்லவா பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ரொம்ப சந்தோஷமான நாள் இன்று. இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக நிறைய மூவிஸ் நான் தனியாக ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிட்டு காமிப்பேன். இதில் வந்து ஒன்றாவே ஒர்க் பண்ணி முடித்தோம். அது செம ஜாலியாக இருந்தது. சிட்னியில் நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அட்டகத்தி டைமில் வந்து சும்மா ஒரு மெயில் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு கிராமி வின்னிங் மாஸ்டரிங் இன்ஜினியருக்கு சிட்னியில். அவர் வந்து நம்ம கானா அப்புறம் பறை இசை அதோடைய சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து முன் வந்தாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து லியோன் ஜவாஸ்ன்னு சொல்லிட்டு பல கிராமிஸ் வின் பண்ண, அப்புறம் அந்த லேடிக்காக அவங்களோடலாம் ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டரிங் இன்ஜினியர். அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்க்கில் வந்து நிறைய பெரிய பெரிய மியூசிஷியன்ஸோட கான்டாக்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா நிறையா படங்களுக்கு நாங்கள் இந்தியாவிலேருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் நிறையா ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் கானா பாலாவோட வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக்கில் வந்து நாங்கள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இதுலேயும் வந்து ஒரு கிரஹாம் ஜெஸின்னு சொல்லி ஒரு கிளாரினட் லெஜெண்ட், அவர் வந்து சிட்னியில் இப்போ செட்டில் ஆகிருக்காரு. அவர் வந்து இப்போ கானா பாலாவோட ஒரு சாங்கில் வந்து வாசிச்சிருந்தார் கிளாரினெட்டு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரெக்கார்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இங்கேருந்து சிட்னிக்கு போயிட்டு அங்கேருந்து கானா பாலா ஃபாரின்லேருந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் இங்கே.
அப்புறம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து கிளாரினெட் அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணோம். அதாவது ஃபுல்லாக பிளானிங்லாம் தப்பாக பண்ணோம். ஆனால் இந்த ஆன்லைன் ரெக்கார்டிங்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியாக அந்த சாங்ஸ்லாம் முடித்தோம். இப்போ வந்து அண்ணன் பாடின ஒரு பாடல் பர்ஃபார்மன்ஸோட அவருடைய ஒரு பல இவர் தான் எழுதியிருக்காரு. பாடலாசிரியர் இவர், பாடல் எனக்கு அட்டகத்தி தான் என்னுடைய திரைப்படத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய படம். ரஞ்சித் அண்ணனுடைய இயக்கத்தில், அண்ணனுடைய இசையில், ஸ்டுடியோகிரியின் ஞானவேல் ராஜா சார் தான் எனக்கு வந்து அது ஒரு டேர்னிங். அதே நேரத்தில் இந்த படத்தில் பாடல் எழுதி பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டுடியோகிரி நிறுவனத்தாருக்கும், ரஞ்சித் அண்ணனுக்கும், சந்தோஷ் அண்ணனுக்கும், அட்டகத்தி திரைப்படத்தில் என்னுடைய பாடலை ஹிட் பண்ண என்னுடைய கவிஞர் கபிலன் அண்ணனுக்கு தான் நேரத்தில் நன்றி சொல்லணும். அவர் தான் சேர்த்து விட்டாருங்க. கபிலன் அண்ணன் தான் 2 பாடல் எழுதியிருக்கிறேன் இந்த திரைப்படத்தில். பாடலாமா? காதலில் தோத்துட்டு கண்ணத்தில கைய வச்சுட்டா, ஓடுற பாம்ப புடிக்கிற வயசுலதான், ஏறின உடையிற முருங்கக்க மரத்திலதான், கைக்கு தாயத்துதான் காதலில் தோத்துட்டு கண்ணத்தில கைய வச்சுட்டா, அளவுல கட்டம் ஒண்ணு கட்டித்தானே வாயும் நம்ம வாழ்க்கையில. இன்பம் வரும், துன்பம் வரும், காதல் வரும், காணம் வரும், எப்பொழுதும் கவலை இல்லை. காலத்தான வாரி போட்டு நாங்க மேல ஏற மாட்டோம், கொடிக்கு தாசப்பட்டு. காசு கையில் வந்துட்டாலும் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாலும் போக மாட்டோம் மண்ண விட்டு. தடையை தாண்டி நீ நடைய போடு, நடக்க நடச்சாடி தண்ணி கேளுடா. தடையை தாண்டி நீ நடைய போடு, நடக்க நடச்சாடி தண்ணி கேளுடா. நானே தன்ன நானே கப்பலில் கரு போய் சேர்ந்துடலாம். காதலில் ஒரு நாள் நீயும் தான் ஜெயிச்சிடலாம். ஓ அக்கறைக்கும் இக்கரை எப்பொழுதும் பச்சைக்கா. வந்து சென்னை சம்பந்தமான படம். இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருந்தது, பாடல் கிடைக்க வாய்ப்பு. என்னுடைய இன்னொரு பாடல் திரைப்படத்தில் நான் எழுதி பாடியிருக்கின்றேன். அந்த பாடல் வந்து, அதாவது இந்த படத்தில் ஒரு நண்பர்கள் பிரச்சனையால் ஒருத்தர் வந்து இறந்துருவார். அந்த நேரத்தில் ஒரு சுச்சுவேஷன். அன்றைக்கி வந்து ரெக்கார்டிங் வந்து எனக்கு சொன்னார் சந்தோஷ் அண்ணன், என்னுடைய சிஸ்டர் வந்து அன்றைக்கி இறந்து அவங்களுடைய அன்றைக்கி அந்த
நடப்பு அந்த காரியன்னு சொல்லுவாங்களே அன்னைக்கு தான் வந்து ரெக்கார்டிங். அவருக்கே தெரியாது. அதை முடிச்சுட்டு நான் வந்து நைட்டு 3 மணிக்கு அந்த பாடலில் பாடினேன். என்னுடைய ஃபாதர் இறந்து வந்து ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய அப்பா இறந்து அதன் பிறகு 35 வருஷம் கழிச்சு என்னுடைய சகோதரி இறந்துட்டாங்க. அப்போ அந்த ஃபீல்டில் வந்து பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. அது ஒரு வரி மட்டும். அன்பெனும் பறவை சிறகடித்து வானில் பறந்தது, சதி என்னும் அம்பினால் அது அடிபட்டு மாண்டது. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. வாழ்ந்த கதை மறைவதில்லை நண்பர்கள் மனதினிலே, நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே. நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினிலே. இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயும் மண்ணுக்குள்ளே. வியாசையில் உன் உதயம் யாருக்கும் உன் பால் இதயம், எளிமையாய் வாழ்ந்து ஏற்றமடைந்து, எளிமையாய் வாழ்ந்து ஏற்றமடைந்து என்னிலா சாதனை நீ செய்தாய். புரட்சி செய்ய புறப்பட்டதே அன்பே உன் பயணம், நீ புதுமை பல செய்வதற்குள் உனக்காய் மரணம். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே, உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் நீயோ மண்ணுக்குள்ளே. பத்திரிகை, ஊடகம், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் அருகில் இருக்கும் சினிமா சிம்மாசனங்கள் அனைவருக்கும் என் வாழ்க்கை முழுவதும் வணக்கம். பாடல் பொறுத்தவரையில் 2 வகை தான் தமிழ் சினிமாவில். ஒன்று துல்லிசை, ஒன்று மெல்லிசை. அட்டகத்தில் ஒரு துல்லிசை ஒரு மெல்லிசை எழுதினேன். துல்லிசை என்பது ஆடிப்போனாவணி எழுதினேன். மெல்லிசை என்பது ஆசை ஒரு புல்வெளி, அதில் ஆண் பெண் இரு பனித்துளி அப்படின்னு எழுதினேன். அந்த அலைவரிசையில் இந்த படத்தில் 2 பாடல்கள். ஒன்று வந்து ரஞ்சித் சொன்ன மாதிரி வடசென்னை புறநகர் பகுதி அந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியல், அவருடைய கொண்டாட்டம், அவருடைய கலை, கலாச்சாரம், விளையாட்டு இவர்களை மையப்படுத்திய ஒரு பாடல். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு பாடல் முழுக்க முழுக்க அந்த மக்களுடைய பாடல் வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை. நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அதனுடைய பல்லவி இப்படி தொடங்கும்: சென்னை வடசென்னை இந்த கருப்பர் தமிழ் மண்ணை யாரோ இசைப்பாரோ எங்கள் வேரை அசைப்பாரோ, எங்கள் ஊர் மெட்ராஸு இதுக்கு நாங்கள் தானே அட்ரஸு அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்த பாடல் வந்து ஒரு காதல் சோகம். காதல் சோகம்னு ஏற்கனவே சமீபத்தில் சூர்யா சாருக்கு எழுதினேன். எம்மா காதல் பண்ணுவதான் ஞாபகம் வந்துச்சு. அது எனக்கு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாடல் அது. இந்த படத்தில் வந்து நானும் ரஞ்சித்து சந்தோஷ் அவர்கள் உட்காந்துட்டு கம்போசிங் உட்காரும்போது இந்த பாடல் எழுதி பண்ண என்ன, நான் எழுதி டியூன் போட்டது நிறைய பாடல் ஹிட் ஆயிருக்கு. குறிப்பாக வந்து உன் சமையல் அறையில், ஆசை ஆசை போடுது, எகிரி உதித்தேன் வானம் பிடித்தது, அப்புறம் கரிகாலங்கால போல. இப்போ ஐ படத்தில் 3 பாட்டு எழுதியிருக்கேன் சங்கர் சார் இயக்கத்தில். அதில் ஒரு பாட்டு எழுதி தான் டியூன் போட்டோம். ஆனால் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் டியூன் போடுறீங்களான்னு கேட்டேன். சரி, நாங்கள் எழுதி கொடுத்தேன். காதலி கடவுளின் கால் பிடித்தால்
கடிதம் கொடுத்திட ஆள் பிடித்தாள், கலந்த விஷத்தின் பால் குடித்தாள், காதலன் வந்து தோல் பிடித்தான். யாத்திரை போனது ஊர் மீது, காதலி போனால் தேர் மீது, பூக்கள் இல்லை நார் மீது, இந்த பாவம் யார் மீது? அன்னையின் பாலம் அழுக்கானதா, வள்ளுவன் வார்த்தையும் இழுக்கானதா, வாழ்க்கை முடிந்த வழக்கானதா அப்படின்னு எழுதி கொடுத்தோன்னே ரொம்ப கவிதையா இருக்கு, ரொம்ப எளிமையா மக்கள் புரியுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்ப நீங்க டியூன் போடுங்க, நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சந்தோஷ் டியூன் போட்டாரு. அதுக்கு எழுதின பாட்டு தான் ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா, நீ இல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா, சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு சொந்தம் யாரும் இல்லை, கையை விட்டு போனதாலே கையில் ரேகை இல்லை, ஒன்னை என்ன இப்போ ஒன்று சேர்ப்பது யாரு, கண்ணுக்குள்ள இப்போ கடல் கசிவதை பாரு அப்படின்னு எழுதினேன். ஆக இந்த 2 பாடல் கொடுத்ததுக்காக ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான ஒரு நன்றி. வடஜானி பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கிறது. அந்த எந்த படங்களும் தொடாத ஒரு விஷயத்தை தொட்டு 2 மணி நேரம் ஒரு கலைப்படைப்பாக ரஞ்சித் அவர்கள் தந்திருக்கிறார். ஆகவே என்னை முன்படிந்த ரஞ்சித் அவர்களுக்கும் என் வார்த்தைகளுக்கு இசை சிறகு ஊட்டி உலகெங்கும் பறக்க விட்டிருக்கும் ரஞ்சித் சந்தோஷ் அவர்களுக்கும், ஸ்டுடியோகிரின் என் பொருளாதாரத்தை புதுப்பித்த ஸ்டுடியோகிரின் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். The very efficient, the very talented hero of Madras, கார்த்தி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். மெட்ராஸ் திரைப்படத்தின் கதாநாயகி கேத்ரின் தெரசா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இயக்குனர் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். எடிட்டர் KL பிரவீன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். ஒளிப்பதிவாளர் முரளி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். பாடலாசிரியர்கள் கானாபாலா, கபிலன், உமாதேவி ஆகியோரை மேடைக்கு வரவேற்கிறோம். நடன இயக்குனர் சதீஷ் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். நன்றி. மேடையில் உள்ளவர்களை அமர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் முரளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த நபர். சும்மா நின்னாலே பேச முடியாது, இவ்வளோ கை தட்டினா அதனால சுத்தமாக பேசுவாங்க. இந்த படம் எனக்கு வந்து தமிழில் முதல் படம், என்னோட 2வது படம். தெலுங்கில் நான் முதல்ல ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்தாள ராட்சசினி. இது எனக்கு 2வது படம். இந்த படத்தில் 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒன்று வந்து இதில் என்னோட ஒர்க் பண்ண குரூ எல்லாருமே ஓவியக் கல்வி மாணவர்கள். இது எல்லாருமே நான், ரஞ்சித், அப்புறம் ராமலிங்கம், அப்புறம் முக்கியமான விஷயம் தலையாக இருக்கிற எங்கள் சிவகுமார் சார். ஏன்னா நாங்கள் முதல் மீட்லேயே வந்து கார்த்தி சார் சொல்லியிருந்தார், பாரு அவங்க அவ்வளோதான், அவங்க அலுமினி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்க தனியாக போயிட்டாங்க, அவங்க எல்லாருமே ஒரு ஓவியக் கல்லூரி மாணவர்களாக அங்கே நின்றுட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய ஸ்பெஷல். அதுக்கடுத்து ரூபன் இந்த படத்தோட சவுண்ட் டிசைனராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் எனக்கு புனே திரைப்பட கல்லூரியில் சீனியர். அவரோட சவுண்டை ரொம்ப பிரமிப்பாக நான் பார்த்துருக்கேன். அவர் இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆடிங்காக இருப்பார்னு, அது வந்து உங்களுக்கு திருப்பி வந்து சேர்றப்போ அது ஒரு பெரிய வியப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்த்தி சார் சொல்லணுன்னா, ஆக்சுவலாக நான் ஒரு சினிமா ரசிகன். ஆனால் என்ன, அவரோட சேர்ந்து வேலை செய்கிறப்போ நாங்கள்லாம் ஒரு நியூ கமர்ஸாக இருந்தாலும் யூஎஸ் டவுன் டு அஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அது வந்து கார்த்தி சாருக்கு வந்து இது மாபெரும் நன்றி. ஏன்னா அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக தேர் வில் பி பிக் கேப்பாக இருந்திருக்குன்னு நினச்சேன் நான். ஆனால் அது வந்து அவர் எங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணதுனால இது ஒரு ஏவான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷுவல்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா,
முதல் தடவை நாங்கள் ஓவிய கல்லூரி மாணவர்கள்ன்றதுனால எப்படி இந்த படத்தோட கலர் ஸ்கீம் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்புறம் சரி ஒரு தடவை ரஞ்சித் வந்து லொக்கேஷனில் எடுத்துகிட்டு போய் இறங்கின உடனே அது எல்லாமே வேற ஒன்றா மாறிடுச்சு. ஏன்னா லொக்கேஷன்ஸ் வந்து அதோட இயல்பில் ஒரு மாபெரும் அழகாக இருக்கு. அந்த அழகை எந்த விதத்துலையும் சிதைச்சிடக்கூடாது என்னோடய கேமரா ஒர்க்குன்றதுனால அதன் இயல்பிலே இந்த படம் வந்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியை தரும்ன்றதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் தான் சொல்லணும். உணர்வும் எழுச்சியுமாக இந்த படம் வந்து எல்லாரும் இணைஞ்சு வேலை பண்ணியிருக்கோம். அவங்களோட உணர்வோடு கலக்க இந்த படம் வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ். வணக்கம். இந்த படத்துக்கு இப்போ ரஞ்சித் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். படம் எடுக்கிறதே கஷ்டம், நல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நல்ல படம் அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச படம். எவ்ரி டெக்னீஷியன் தட் ஹூ ஹஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபில்ம் ஹஸ் காட் தேர் ஓன் ஐடியாஸ் அபவுட் தி ஃபில்ம், ஹவு குட் இட் இஸ் கோயிங் டு பி, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு எல்லாருமே மொத்தமாக எல்லாருமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக நம்புறது என்னென்னா வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த படம் வந்து அவங்களோட கரியரில் வந்து ஒரு பெரிய படமாக அமையும் அப்படின்றது 100% நம்பிக்கையோடு இருக்கும். அதே மாதிரி கார்த்தி சாரோட ஒர்க் பற்றி சொல்லணும்னா, நான் ஏற்கனவே அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது 3rd படம். அந்த 2 படத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அதில் அவர் நடித்த விதத்துக்கும் இந்த படத்துக்கும் வந்து ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் ஓவர். அதாவது இதுக்கு முன்னாடி படம் பிரியாணி வந்து அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு அர்பன் கேரக்டர். அதுலேருந்து அட்டகத்தி பரலாம் அந்த வருஷம் இந்த வருஷம் பார்க்கும்போது வந்து எப்படி இவர் இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகி டக்குன்னு எப்படி மாறுறாரு அப்படின்ற ஒரு ஐ வாஸ் லைக் ரியலி சர்ப்ரைஸ். அவரோட அந்த நார்த் மெட்ராஸ் டைலக்டாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் பொதுவாக அது டப்பிங்கில் தான் ஆட் பண்ணுவாங்க ஜென்ரலி. பட் அவர் நடிக்கும் போதே அது அந்த நார்த் மெட்ராஸோட டைலக்ட் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருமே வந்து செதுக்கி பண்ணியிருக்கிற படம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய வெற்றியாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி ஐ ப்ரே டு காட் டு let this happen. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை ஆக்சுவலாக கார்த்தி சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் செட்லேயே நடிக்காத படம் இப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு படத்தில் ஆனால் ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷனாக வந்து நல்ல ஸ்கோப்பான ஒரு படம் தான். என்னடனா செட்டு பெருசாக போடுறது இதெல்லாம் தவிர்த்து அது ப்ராப்பர்ட்டியாக அந்த மக்களோட வாழ்க்கையை சொல்கிற அந்த ப்ராப்ஸை வந்து ஃபில் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது, சவாலாக இருக்குது இந்த படத்தில். ஆக்சுவலாக அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. என்னடனா வட சென்னை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கிறதுனால அது எனக்கு புதுசாக தெரியல. ஆக்சுவலாக படத்தில் செட்டு போட்டிருக்கோம், ஆனால் அந்த லைவோடு சேர்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் படத்தில். அது கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நன்றி சொல்லணும்னா, அந்த பகுதி மக்களுக்கு தான் நான் ஆர்ட் டைரக்டராக நான் வந்து ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னடனா ஒரு இது மாதிரி ஒரு லொக்கேஷன் வேணும்னு போய் தேடும்போது அங்கே யாருமே வந்து அதுக்கு வந்து இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் அவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து மொத்த விஷயமும் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து அந்த பெரம்பூர் சார்ந்த ஜமாலி ஹவுசிங் போர்டு, ரமணா நகர் ஹவுசிங் போர்டு இந்த மக்களுக்கு வந்துட்டு நான் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சத்தியமூர்த்தி நகர் இங்கே எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்கள் இங்கே வந்து நான் வடபழனி வந்து ஒரு பொருள் எடுத்துன்னு போனோம் அப்படிலாம் இல்லாமல் அங்கே டக்கு நான் கேட்குற விஷயங்களை கொடுத்து உதவியே எனக்காக வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆர்ட் டைரக்டரில் ஒரு பங்காக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு இது ஆர்ட் டைரக்ஷனாக பெருசாக இதில் என்ன சொல்லணும்னு தெரியல, அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் கார்த்தி சாரை பற்றி வந்து என்னடா நான் ஆனந்த விட அந்த பேட்டியை படித்தோன்னே ரொம்ப பிரமிச்சு போனேன். என்னடா இந்த கதையை வந்து அவர் முதல்ல ஓகே பண்ணும்போது இதுக்கு ஒரு மலைப்பாக இருந்துச்சு. எப்படி இந்த என்னன்னா இதுக்கு முன்னே ரஞ்சித் ஒரு சில ஆக்டர்கிட்ட மூவ் பண்ணும்போது அவங்களாம் இது வந்து ஒரு டார்க் சினிமா, ஒரு வட சென்னைனா அது ஒரு வேற ஒரு டோனில் தான் பார்க்குற ஒரு ஏரியாவாக இருந்தது. ஆனால் இவர் அதை வந்து உடனே ஓகே சொல்லும் போது இது ரொம்ப மலைப்பாடு இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு. இந்த ஆனந்தவிடன் பேட்டி பார்த்த அப்புறம் தான் அதற்கான பதில் எனக்கு கிடச்சிது. ஓ இவர் வேற மாதிரி இப்போ இருக்கு அப்படின்னு. இப்போ சென்சிபிளாக வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணுறது. அதாவது ஒரு ஹீரோக்கள் இப்போ இருக்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நார்த் சென்னை வந்து ஒரு பேஸாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் அங்கேருந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிறது. ஆனால் இவர் நார்த் சென்னைக்குள்ளேயே அந்த மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து பேசுறதுன்றது இருக்குல்ல ஒரு கதாநாயகனா, அது வந்துட்டு யாரும் முன் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம இது வேற மாதிரி ஆகிடுமா அப்படின்னு ஒரு பயத்தில். ஆனால் தைரியமாக வந்துட்டு அந்த மக்களுக்கான பிரச்சனையை ஒரு வேற மாதிரி ஒரு சிவப்பு சிந்தனையோட ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை அவர் வந்து வேற மாதிரி படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நான் வந்து ரஞ்சித் சார்பாக கூட சொல்லிக்கிறேன் அந்த நன்றியை. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை பற்றி என்னன்னா என்னை அட்டகத்தி வந்தப்போ ரஞ்சித் என்ன இப்படி ஒரு காமெடியான ஆளா ஜாலியான ஆளா அப்படின்னு என்ன நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து ஆமாம் ஜாலியான ஆள், நீ காலேஜில் கூட படிச்சிங்களே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஜாலியான ஆள் தான், ஆனால் சீரியஸான ஆளும் கூட நான் சொல்லும் போது யாரும் நம்பலை.
அந்த சீரியஸ் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அட்டகத்திர காமெடியாக பார்த்தீங்க. இந்த படத்தில் ரஞ்சித்தின் இன்னொரு பக்கம் சீரியஸ். அதுதான் ஒட்டுமொத்தமான ரஞ்சிதாவாக இந்த படம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பேச கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மெட்ராஸ் வந்து என் கரியரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். நல்ல ஒரு மியூசிக் அண்ட் சூர்யா சார் கூட வாரணமாயிரம்ல நான் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி சார் கூட இந்த ஷேடில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. கார்த்தி சார் ரொம்ப வருஷமாக சாருக்கு எனக்கு பழக்கம். நான் கொரியோகிராஃபராகி கம்மி நாட்கள் தான் ஆச்சு. ரஞ்சித் மூலிமா அந்த ஃபிலிமுக்கு நான் கொரியோகிராஃபராக வரும்போது எந்த ஹெசிடேஷனுமே கிடையாது. நான் ரொம்ப பயந்தேன். வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ளஸ் ஞானவேல் ராஜா சார், பிரபு சார் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். புதுசாக இதில் எப்படி கொரியோகிராஃப் பண்ணலாம், சில புது விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு இன்னும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வந்து இந்த படத்தில் என் நண்பர் முரளி மூலமாக அறிமுகமான எனக்கு வந்து பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் அவரும் ஒன்றா படித்தோம். முதல்ல அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் நிறையா ஜாயின் பண்ணலேருந்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் தொடருது. ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி. ஏன்னா நான் வந்து பேசிக்காக சவுத் மெட்ராஸ். ஸோ ஃபார் மீ டு எனக்கு வந்து இங்கே சவுத்துலேருந்து நார்த்துக்கு போய் நான் நார்த் மெட்ராஸ் நானும் போனதில்லை. ஃபுல்லாக சவுத்லேயே இருந்துட்டேன். ஸோ ரஞ்சித் மூலமாக எனக்கு அந்த உலகத்தோட ஒரு அறிமுகம் கிடச்சிது. அந்த டீமே வந்து அந்த நார்த் மெட்ராஸ் ஃபீல்ட்லேயே எப்போது இருப்பாங்க. அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அவங்களோட அந்த ஃபுல் அட்மாஸ்பியர் வந்து இட் வாஸ் லைக் தட். அந்த நார்த் மெட்ராஸ் ஃபீல்ட்லேயே இருக்கும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ரெண்டாவது எனக்கு வந்து கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணுறது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஹி வாஸ் வெரி அப்சர்வன்ட், வெரி இன்வால்வ்டு. அந்த ஆக்சென்ட்டு, அவங்க பேசுகிற ஸ்டைலு, அந்த ஒவ்வொரு வார்த்தையை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற டப்பிங்கில் வந்துட்டு நிறைய கேர் எடுத்து நிறைய டைம் எடுத்து அது பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் வந்து நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக போய் சவுண்டெல்லாம் கலெக்ட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸு, தெருக்கள், வீடுகள், அங்கே மக்கள் புழங்குற இடங்கள், அங்கே எல்லாத்துல போய் நிறையா சவுண்டு கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த எல்லா இன்ஸ்பிரேஷனும் சேர்த்து நாடு, ரஞ்சித் சார், சந்தோஷ் சாரோட மியூசிக் எல்லாரோட சேர்த்து we are trying to give a complete experience. இது வந்து எனக்கே வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு நார்த் மெட்ராஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து மெட்ராஸ் மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மெட்ராஸ். எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் கார்த்திக் சார் கூட, சூர்யா சார் கூட எல்லாம் நிறைய படம், 7ஆம் அறிவு, அப்புறம் நான் மகனால நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபைட்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தமிழில் வந்து இதான் ஃபஸ்ட் படம் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணுறது இங்கே தமிழில். முதல்ல நாங்கன்னு சொன்னோன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஞானவேல் ராஜா சார், அப்புறம் வந்து பிரபு சார், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்து ஓகே இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வந்து பெரிய மாஸ்டர் தான் எனக்கு வேணும், நான் இவங்களை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்லாம் இல்லாமல் ஓகே எனக்கு இவங்க போதும், இவங்களை வச்சு என்னால் பண்ண முடியும்னு நினச்சேன். ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் வந்து ஓகே இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் தான் தனியாக பயங்கரமாக அப்படியே பறக்குது அப்படிலாம் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்காக நான் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அது இந்த படம் வந்து வெளியே வரும்போது எல்லாருக்கும் எல்லோரும் ஏற்றுப்பாங்க நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 ஃபைட்ஸ் இருக்குது. 4-5 ஃபைட்டுமே எல்லாமே லைவாக அப்படியே இருக்கும். மற்ற படத்தில் இருக்க மாதிரி அந்த கமர்ஷியல் அதெல்லாம் இல்லாமல் லைவாக பண்ணுறது எப்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம். அதுலேயும் கார்த்திக் சார் இதில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 17 வாட்டி 18 வாட்டிலாம் ஒன்மோது பண்ணியிருக்காரு. அது இவங்க வந்து புது பசங்க கேட்டால் பண்ண விட அப்படிலாம் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் அப்படி மாற்றினாலே உடனே 9 மாதம் கேட்டு அவரே பண்ணுவார். ஸோ அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்துருக்காங்க, பேச தெரியல. இந்த வாய்ப்பளித்த ரஞ்சித் அண்ணாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம இங்கே மேடையில் பேசுகிற மாதிரி தான் படத்துலையும் பேசியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது.
அப்புறம் சொல்லி ஞானவேல் சாருக்கும் பிரபு சாருக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் சாருக்கு பெரிய நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா வந்து கார்த்திக் சாரோட நடிக்க போகிறோன்னு சொல்லும்போது நாங்களாம் ரிஹர்சல் பண்ணுறப்போ ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ எப்படி நடந்து போகிற இவரு எப்படி நடிக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே அவரே நல்லா பேசி இது பண்ணோடனே நடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதெல்லாம் எதிர்க்காக நடிக்கும் போது கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப இது பண்ணார். அதனால் கார்த்திக் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. திரும்பவும் ரஞ்சித் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இது என்னுடைய படம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதற்கு முக்கியமான காரணம் இயக்குனர் ரஞ்சித். அப்புறம் படத்தின் கதாநாயகன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் படத்தினுடைய ஷூட்டுக்கு முதல் நாள் போனது. ஆனால் அவ்வளோ ஹம்பிளாக டவுன் டு எர்த் இருந்த கார்த்தி அவர்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுத்தாரு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அது அவருக்கு ரொம்ப நன்றி. ஸ்டூடியோ கிரீன் அவர்களுக்கு நன்றி. எனக்கு லைஃப் கொடுத்த டைரக்டருக்கும் ஞானவேல் சார், பிரபு சார், கார்த்திக் சாருக்கு நன்றி. கை கட்டே வந்து நம்ப வைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு எந்த படம் போஸ்டர்ஸ் வந்து மெட்ராஸ் செவர்களில் பார்க்குறீங்களோ அது அவருடைய உழைப்பு தான். எந்த படம் யார் எடுத்தாலும் எந்த பேனரில் எடுத்தாலும் போஸ்டர்ஸ் வந்து அன்னைக்கிட்ட தான் போய் ஆகணும். அவ்வளோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். டெய்லியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ப்ளஸ் படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப. ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நேற்று தங்கதுரை சார் மேனேஜராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. போஸ்ட் ஓட்டுறது இனி யாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியில் வருவார். ரஞ்சித் சார் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. அவரை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்பா என்னப்பா வந்து கை தள்ளிப்பா கையை தர பண்றீங்க நீ பண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஆடியோ லான்ச்காக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றிகள். தமிழ் படத்தில் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போதான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். அதனால இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். I'm very happy to be debuting in Tamil cinema with a film like Madras. I loved the experience of working in North Madras because it helped me develop a new perspective of life. I had a fantastic time working with Karthi. His dedication as an actor and warmth as a person are what I admire about him the most. My director Ranjit sir is one of the strongest, confident and most inspiring people I've ever met. He truly is a gem. I'd like to extend my deepest gratitude to our producers, Mr. Nyanavel Raju, Mr. Prabhu, and the entire team at Studio Green for facilitating our shoot in such a professional manner and for making me feel so comfortable both on and off the set. I'd also like to mention our DOP, Mr. G. Murali, who has captured the essence of our film in the very best way possible, as well as the rest of the cast and crew that are not on this stage but have contributed so greatly to our film by playing out their various roles with such sincerity and passion. Personally, I'd be really satisfied if our film touches you and puts a smile on all your faces. I think Madras is a film that you'd all relate to and really enjoy because we truly enjoyed making it for you.
Thank you all once again. மேடையில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட தாழ்வான வணக்கங்கள். எனக்கு நிறைய பேச தெரியாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. சூர்யா சார் ஆகட்டும், சிவகுமார் சார் ஆகட்டும், கார்த்தி சார் ஆகட்டும், அவர் பழகின விதம், ஒருத்தர் பேசுகிற விதமே ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு ஒரே எடுத்துக்காடு யார் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார். எங்கள் கிட்ட எப்போதுமே ஒரு ஆர்டிஸ்ட் லெவலை மெயின்டைன் பண்ணவே இல்லை. நானும் உங்களை மாதிரி தான், ஐயா வந்து பேசுங்க, உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. 1 மணி ஆகட்டும் 2 மணி ஆகட்டும் இப்படி தான் பேசுவாங்க. லைவாக இருப்பாங்க எப்போதுமே. அந்த மீடியா கேமரா வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கெல்லாம் வந்து நடிக்க வந்துடும். அந்த ஒரு இடத்துலையும் பார்க்கவே இல்லை. நாங்கள் எப்போதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ரஞ்சித் தம்பி, எனக்குலாம் நர்வஸாக இருக்குது நீ பேசுகிறதுக்கு. தம்பி ரஞ்சித்னு சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். நான் முதல்ல நான் காலேஜில் பார்த்துருக்கேன் தம்பியை. தம்பி ஸ்ட்ரீட் ப்ளே பண்ண சொல்ல எங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டுவாங்க. தீப்பந்தத்தை வச்சு ஒரு ப்ளே பண்ணினாங்க. அப்போவே ஒரு யூனிக்கான விஷயங்கள் இருக்கும் ரஞ்சித் சார்கிட்ட. அது ரஞ்சித் சார்னு வரதோட தம்பி தான் எனக்கு அப்படி சொல்கிறேன். இந்த மெட்ராஸில் நாங்கள் யாருமே நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்கோம், உண்மையாக இருந்திருக்கோம். நீ எப்படி இருக்குன்னு அப்படியே இருக்கனே போதும். சாப்பாடு தனியாக சாப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்குமே எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த ஒற்றுமை, அந்த யூனிட்டி, அது ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. இந்த படம் வந்து பெருசாக வர்றதுக்கு காரணமே என்னென்னா எல்லாருமே வாழ்ந்துருக்கும், யாருமே நடிக்கவே இல்லை, உண்மையாக இருந்திருக்கும். போலி இல்லை, புரட்டு இல்லை. எங்களுக்கு நைட் 2 மணிக்கு ஷூட் பேக்கப் பண்ணாலும் ஹாப்பியாக இருக்கும். 6 மணிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். 2 நாள் தள்ளி போனாலும் அப்படி தான் இருக்கும். ஒரே மனநிலை வாழ்ந்தோம் நாங்கள் எல்லாருமே. அதுக்கு இந்த ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாக்கு, பிரபு சாருக்கு ரொம்ப நன்றிகள். அதே மாதிரி இந்த டீம் ஏடி, அவங்க தான் பேக் போன். அவங்களை பற்றி யாருமே சொல்லலை. ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நானும் ரூபன் எல்லாம் ஒன்றா ப்ளே பண்ணியிருக்கோம், மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எங்களோட கெரியர் அப்படி தான் ஆரம்பிச்சது. எனக்கு ரூபன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா மக்களுக்கும் பெரிய நன்றி. இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. கடவுளுடைய கிருபை பெரிய ஆசை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை தந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஸ்டுடியோ கிரீன் நண்பர்களுக்கு நன்றி. சிவகுமார் ஐயா எனக்கு தந்தை. இந்த தந்தையின் மகனுக்கு நான் தந்தையாக நடிப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். நான் பேசிக்காக சோஷியல் ஒர்க்கர். 35 ஆண்டுகளாக இந்த சமூக பணியில் ஈடுபட்டு நடிகர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். சிவகுமார் சாரோட அந்த மரியாதை, தந்தை மூலமாக வந்த மரியாதை, ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தோம். பல இடங்களில் எனக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும்போது கூட கார்த்தி மகன் எனக்கு கூட இருந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தேன். நாங்கள்லாம் அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு அந்யோன்யமாக இருந்தோம். நிச்சயமாக இந்த படம் வெற்றி தான். அதை நான் பார்த்துருக்கேன். அவரோட உழைப்பும் வீணாகாது, அமோக வெற்றி பெற மனசார வாழ்த்துகிறேன். வணக்கம். வணக்கம். நான் பேசிட்டேன். என்னென்னா இந்த படம் வந்து சென்னை மக்களுடைய, சென்னை பூர்வீக மக்களுடைய அந்த வாழ்வியல் கொண்டாட்டமும் கல்ச்சரும் பாலிடிக்ஸும் மட்டும்தான் அதை வந்து போர்ட்ரேட் பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் ரியல் லைஃப் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுன்றதான் என்னோட ஐடியாவே. படம் பார்க்குறப்போ ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவே. அதுக்காக தான் நான் உழைச்சிருக்கேன். இந்த படத்தோட கதையை ஒத்துக்கிட்டு நடிக்க சம்மதம் தெரிவித்த சாருக்கு, கார்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்தில் சேர்றது மூலமாக இந்த கதையோட என்ன சொல்கிறது, எவ்வளோ ரொம்ப தூரம் போகும் இந்த கதை, நிறைய பேர் பார்ப்பாங்க, அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கரெக்டான ஒரு படம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். கத்ரின் தெரேசா, ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஒரு 10 நாள் வந்து ரிஹர்சல் அட்டன் பண்ணி ஃபுல்லாக எல்லா டைலாகும் வந்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆக்ட் பண்ண விதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கலையரசன், வினோத், ரித்விகா, அதுக்கப்புறம் வந்து ஜெயராஜ் சார், அப்புறம் மயம் கோபி, இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஹரி, இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு 10 நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ஷூட் போனோம். அதுக்கப்புறம் வந்து சென்னை ஸ்லாங், சென்னை சம்மந்தமான விஷயம் ஒரு வாழ்வியல் முறையாக்குள்ளவே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பேன். கொஞ்சம் ஓவர் ஆக்ட் சில விஷயங்கள் மட்டும் வந்து நான் கட்டுப்படுத்துகிறேன். மற்றபடி வந்து ஆர்டிஸ்டோட ஸ்பேஸ்க்கு வந்து நான் விட்டேன். இது வந்து இதுதான் விஷயம், இது வந்து நீங்கள் தான் பண்ணணும், நான் சொல்லியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி தான் நான் சொன்னேன். நான் ஏன்னா நான் சொல்லி கொடுத்தா என்ன மாதிரி அப்புறம் எல்லாருமே நடிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு.
அதனால் வந்து நான் நடிக்க மாட்டேன், எனக்கு நடிக்கவும் சொல்லித்தர தெரியாது, அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பொறுப்பு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேரக்டரை எப்படி வந்து டெவலப் பண்ணலான்னு யோசித்து பண்ணுங்கள். இதுதான் ஆர்டிஸ்டோட வேலையே. அந்த ஆர்டிஸ்டோட வேலைக்கான ஸ்பேஸ் வந்து இந்த படத்தில் நிறைய இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த படத்தில் பணியாற்றி நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. அப்புறம் வந்து டெக்னீஷியன் கேமராமேன் முரளி சார், ஏன்னா வந்து ரொம்ப பொறுமையான ஆள். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கினேன் சீரியஸாக. ஏன்னா வந்து என்னுடைய சீனியர் அவர் காலேஜில், அப்புறம் வந்து புனே இன்ஸ்டியூட்டில் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே வந்து அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பிளாசபிக்கில் அப்புறம் வந்து ஒரு தத்துவாலஜியில் ஒரு சீனை எப்படி அணுகிறது, அதை எப்படி சொல்கிறது, எப்படி வந்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம் அப்படின்றது வந்து நான் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஏன்னா அடக்கத்தி அப்போ கூட சந்தோஷ் நாராயணன் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நான் போகிறப்போ வந்து அவரோட சவுண்ட் கேட்டு சவுண்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆனால் எனக்கான சவுண்ட் அவர் தருவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு. அட்டகத்தியில் வந்து அவர் வந்து செம சூப்பராக ஒர்க் பண்ணார். அதே மாதிரி தான் மெட்ராஸ்லேயும் வந்து எனக்கான சவுண்டு நான் நினைக்கிற ஒரு மியூசிக்கில் வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் மியூசிக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. நான் அதனால் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மியூசிக் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். சந்தோஷ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்னென்னா ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், அதான் ஆர்ட்டுக்கான வேலை அப்படின்றது வந்து என்னென்னா செட்டு போடுறதும் அந்த விஷயம் மட்டுமே கிடையாது. இருக்கிற ப்ராப்ஸை வந்து கரெக்டாக ரியலாக அது ஒரு உயிருள்ள ஒரு விஷயமா அது ஒரு கேரக்டராக மாற்றணும்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த கேரக்டரை மாற்றுற வேலையை வந்து நான் அவர்கிட்ட விட்டேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்கு வந்து பயங்கர சூப்பராக செஞ்சுருக்காங்க. சவுண்ட் டிசைனர் வந்து ரூபன், அவர்கிட்ட சவுண்ட் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சினிமான்றதே வந்து என்னென்னா நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். அதான் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிறப்போ வந்து அவங்ககிட்ட வந்து இன்னொரு சில விஷயங்கள் நான் கற்றுட்டே இருக்கிறேன். ரூபன் கிட்ட, அப்புறம் வந்து அன்பறிவு, ஸ்டன் மாஸ்டர், அப்புறம் வந்து கொரியோகிராஃபர் சதீஷ், எடிட்டர் பிரவீன் சார், இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே வந்து நான் நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கிறேன். அப்புறம் என்னுடைய பாடல்களுக்கு வந்து பாடல்கள் எழுதின கபில் அண்ணன், அப்புறம் வந்து கானாபாலா, அப்புறம் உமாதேவி, இந்த மாதிரி வந்து செம சூப்பரான அன்பான மனிதர்கள்கிட்ட பழகி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்துருக்கிறேன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. இந்த நேரத்தில் வந்து நான் முக்கியமாக என்னுடைய உதவி இயக்குனர் டீமுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க இல்லைன்னா இது கிடையாது. அவங்க வந்து செம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா வந்து மற்ற உதவி இயக்குனர் மாதிரிலாம் கிடையாது. அவங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவட சொல்லி உனக்கு நல்லா இல்லைன்னா கூட எனக்கு நல்லா இருக்குன்னு நான் அதை எழுதுவேன். அவங்க பிடிக்கலன்னு சொன்னது கூட நான் சிலது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச யூனிட் ஆட்கள் முக்கியமாக அவங்களோட சப்போர்ட்டிவ் ரொம்ப செம சூப்பரான விஷயம். எனக்கு இதில் வேலை செஞ்ச டெக்னீஷியன் யூனிட்டெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டே இருந்தாங்க. பரபரப்பாக இயங்கிட்டே இருந்தாங்க. என்னோடய ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்லேருந்து இது மாதிரி எல்லாருமே ஒட்டு மொத்தமாக. அப்புறம் இயற்கை மெயினாக இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஆடு, கோழி, மாடு, அப்புறம் வந்து செவுரு, இது எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு, லைஃபாக இருந்திருக்கு. அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்பெஷலு. அதனால் வந்து இது ஒரு இயல்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கை பற்றின ஒரு போர்ட்ரேட்டாக இது நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தை எனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற பத்திரிகை உலகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் சீனியராக இருக்கிற சில பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நான் அடிப்படையிலே ஒரு ஓவியனாகவே கடைசி மூச்சு வரை வாழ்ந்து உலகை விட்டு பிரிய வேண்டும் என்று சென்னை வந்தவன். 7 ஆண்டுகள் நான் ஓவியக்கலையில் ஈடுபட்டவன். 24 வயதோடு அந்த ஓவியக்கலையை நான் தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 40 வருஷங்களில் 175 படங்களுக்கு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். 192 படம் மொத்தமாக பண்ணியிருக்கேன். இந்த 40 வருஷத்தில் பண்ண 192 படங்களை நடித்த நடிப்பும் அந்த 7 ஆண்டுகள் நான் வரைந்த ஓவியத்துக்கு கால் தூசுக்கு படாது. அது உங்களுக்காகவே தனியாக ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறேன். 5000 ஸ்கெட்ச் வச்சுருக்கேன். மொத்தம் பென்சில் ஸ்கெட்செலாம் சேர்த்து 5000 ஸ்கெட்ச் வச்சுருக்கேன். ஓவியத்தை தரத்தை விட்டுருங்க. ஓவியத்தில் விட்ட ரஞ்சித்தும் சரி, முரளி சரி, ராமலிங்கம் எல்லாம் என் குட்டி பசங்க. எவங்கிட்டுமே அந்த ரெக்கார்டு இருக்காது. ஸ்பாட் பெயிண்டிங் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே வச்சுருக்கேன். ஆயில் பெயிண்டிங் போர்ட்ரேட்ஸ் வச்சுருக்கேன். இந்தியா பூரா சுற்றின வரைஞ்ச பென்சில் ஸ்கெட்சு 25 நோட்டு வச்சுருக்கேன். அந்த ஒரே ஒரு சந்தோஷம்தான், கோகுல் சாரை போய் 14 வருஷத்துக்கு அப்புறம் நடிகனானதுக்கு அப்புறம் போய் மீட் பண்ணேன். ஒரு விஐபி பேட்டி காணலாம் போது கோகுல் சாரை போய் பார்க்க போனேன்.
சார் என்னை வந்து நடிகன் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது சார். 2 படத்தை மட்டும் காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு 1966 நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு நாங்கள் SS வாசன் படத்தில் டைரக்ட் பண்ணும்போது நான் வரைஞ்ச மகாத்மா காந்தி படம் ஒன்று. தஞ்சாவூர் கோயிலை 1962 ஜூன் மாதம் 1ஆம் தேதி போய் காலையில் 6:30 மணிக்கு உட்காந்து மத்தியானம் 3 மணிக்கு வரைச்சாங்க தஞ்சாவூர் கோயில் வாட்டர் ஸ்பாட் பெயிண்டிங். அந்த 2ஐயும் கோகுல் சார் இன்னைக்கு அவர் 90 வயசு ஆகுது, 90 முடிய போகுது. அவர்கிட்ட காட்டணுன்னு அவர் உண்மையை சொல்லலை. கோகுல் சார் கூப்பிட்டு கையை கொடுனாரு, வாங்கினார். அந்த கையை எடுத்து ஒரு கையை வச்சு ஒரு கையை வலது கை மேலே வச்சு, ஓ வாட் அ ஒண்டர்ஃபுல் ஹேண்ட் அப்படின்னார். சொன்ன உடனே கடகடன்னு தண்ணி வந்துடுச்சு. ஏன் ஃபீல் பண்ணிங்கன்னாங்க, இல்லை சார் ஓவியனாவே வாழ்ந்து சாகணும்னு நினச்சவன் நான், பாதை மாறி நான் நடிகன் ஆகிட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது தவறு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, இல்லை யூ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். இந்தியாவில் ஓவியர்களுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் வந்து ஓவியராக இருந்ததுன்னா முதல்ல நானே உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட்டிருக்க முடியாது. இப்போ கூட கேட்டு போல நடித்து முடிச்சு பழைய எப்படி நீங்கள் கேன்வாஸுக்கும் ப்ரஷ்ஷுக்கும் போயிடலாம்னு சொன்னார். அதனால்தான் 40 வருஷம் நடித்ததை விட 7 ஆண்டுகள் ஓவிய கலையில் வாழ்ந்தபோது அந்த கல்லூரியிலே நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் நடிகனானுக்கு அப்புறம் பிறந்த பசங்க இவனுங்கெல்லாம் ரஞ்சித், முரளி, இவங்கெல்லாம் பின்னாடி பிறந்த பசங்க. அதுக்கப்புறம் 74 கல்யாணம் பண்ணி எனக்கு பிறந்த பிள்ளைகள் சூர்யாவும் கார்த்திக். அந்த பிள்ளைகளோடு 30 ஆண்டுகளுக்கு மேல் நான் வாழ்ந்த போது கிடைச்ச சந்தோஷத்தை 30 நிமிஷத்தில் இந்த பூஜையில் இந்த ரஞ்சித்தோடும் முரளியோடும் ராமலிங்கத்தோடு பார்த்து ஓடுறேன். உடனே கார்த்திக் சொன்னா டீம் செஞ்சாங்கன்னா, ஆமாம் என் பிள்ளைங்கடா அவனுங்க, என் பிள்ளைங்கடா. இந்த நான் பெற்ற பிள்ளைகளும் நான் பெறாமல் பெற்ற பிள்ளைகளும் சேர்ந்து உருவாக்கி இந்த படம் மகத்தான வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, புகைப்படம், FM ஸ்டேஷன்ஸ்லேருந்து மொத்த பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு. ஸோ நானே வந்து இந்த விழாவில், இந்த ப்ரெஸ் மீட்டில், இந்த ஆடியோ ரிலீஸில் நானும் கலந்துக்கிறேன்ட்டு நானே கேட்டதான். நேற்று நைட் தான் வந்தேன். அஞ்சான் படம் முடிஞ்சு நேற்று தான் வந்தோம். ஸோ அப்போயே வந்து ஒரு சின்ன ஒரு பிரியா விடை மாதிரி இவ்வளோ நாள் டெய்லியும் உட்காந்து சாப்பிட்ருப்போம், டெய்லியும் மீட் பண்ணுவோம், பேசுவோம், இனிமேல் இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மூடோடையே வந்தேன். இப்போ அங்கே ஃபுல்லாக அந்த டீமை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா, வெறும் ஷூட்டிங்கு நடிப்பு மட்டும் இல்லாமல் சேர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்னு தோணுச்சு. பிரமாதமாக இருக்குது அந்த டீமை பார்க்குறக்கே. இந்த எனர்ஜியோட சத்தியமாக படம் பண்ணியிருப்பீங்க. அது திரையில் பார்க்கும்போது இன்னும் ஆவலாக இருக்குது பார்க்குறக்கு. இன்னைக்கு ஈவினிங் தான் பார்த்தேன். ட்ரெய்லர் லான்ச் ஆகிடுச்சு. அது எவ்வளோ பேர் தெரியும் தெரில. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கார்த்திக் நிறைய படங்கள் பற்றி வந்து பேசிட்டே இருக்கும், சில படங்களை பற்றி கொஞ்சம் கம்மியாகவே பேசும். இந்த படத்தை பற்றி வந்து நிறையா பேசிகிட்டே இருந்தது, முதல்ல இருந்தே வந்து நிறைய பேசிகிட்டே இருந்தது. அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்டுடியோ கிரீனில் எப்படி உள்ளே வந்தது, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் புக் இருக்குது, எந்த டீம் வச்சு பண்ணலாம், யார் யார் வச்சு அமைச்சு இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு மேலோட்டமாக போயிட்டு இருந்தது. வந்து கார்த்திக் அந்த ஸ்கிரிப்ட் புக்கை உட்காந்து ஒரு 4 லைன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்த டிசிஷன் தான் அது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அது வரும். நானும் இதுக்குள்ளே நான் போயிருக்கேன். எப்படி சக்ஸஸ் வருதோ அதே சக்ஸஸோட சேர்ந்து ஒரு இமேஜ்னு ஒன்று வந்து வந்துடும். இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும், இதுலேருந்து மாற முடியாது அப்படின்னு ஒரு ரோடு போட்ட மாதிரி அமைஞ்சிடும். அந்த ரோடை விட்டு மேலே ஏறி இன்னொரு ரோடு போடுறது வந்து கிட்டத்தட்ட தெரில, ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு வந்து அது இன்னொரு தொழில் பண்ணுற மாதிரி தான். எனக்கு இவ்வளோ தானே நடிக்க வரும், எனக்கு இதுதானே என்னோட சக்தி, நான் இதுதானே பண்ண முடியும், இதுக்காக தானே என்ன பிடிச்சிருக்கு, நான் வேற மாற்றி பண்ணால் பிடிக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு தொழிலில் வந்து புதுசாக ஆரம்பித்து பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலை வந்து சில டைம் அமையும். அது வந்து சில டைம் ஒரு ஆக்டராக அந்த டிசிஷன் வந்து எடுத்தாகணும். சில டைம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக அமைஞ்சு நம்மளுக்கு ஒரு வழியை வேறு மாதிரி மாற்றி கொடுக்கும். நான் காக்க காக்க ரிலீஸ் ஆகும்போது வந்து பிதாமன் படம் எனக்கு கிடைச்சிது. அடுத்து வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு டோட்டலாக வந்து அந்த திசையை மாறிச்சு. பாலானனால வந்து எனக்கு காக்க காக்கவும் பிதாமனும் டோட்டல் எக்ஸ்ட்ரீமாக வந்து மாறிச்சு. கஜினி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து டப்புன்னு அடுத்த படம் வந்து எனக்கு 6 அமைச்சது. இந்த மாதிரி ஒரு
கார்த்தியோட கரியரில் மறுபடியும் வந்து ஒரு பருத்தி வீரர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு இம்பேக்ட் கிடைச்சதோ, சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போது இம்பேக்ட் கிடைச்சதோ, நிறைய நார்த் மெட்ராஸ் படங்கள் வந்திருக்கு. பட் இதில் ஒரு பதிவு செஞ்சிருக்கிற விஷயம் வந்து பிரமாதம். ரஞ்சித்துக்கு நான் முதல் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே வந்து இவ்வளோ ஒரு இம்பேக்ட் கிடைச்சது வந்து எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்குது. பட் அந்த படத்தில் கார்த்தி இருக்குன்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு விஷயம், இந்த மாதிரி ஒரு மறுபடியும் கார்த்திக் வந்து ஒரு பாத் பிரேக்கிங் ஃபில்மாகவும் இதை நான் என்னால் பார்க்க முடியுது. நார்த் மெட்ராஸ் பற்றி வந்து அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து இன்னும் யதார்த்தமாக, ஏன்னா அங்கேயே இருக்கிற ஒரு ஆளுனால அதை விட வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஆத்தென்டிக்காக சொல்ல முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அவ்வளோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கார்த்தி, ரஞ்சித், 2-3 பேர் தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து நம்மளுக்காக கொடுக்க வந்திருக்காங்க. ரொம்ப உயர்ந்த விஷயம், ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது வந்து உயர்ந்த விஷயம். இப்போது இங்கே பிரதீப் குமார் வந்து அப்புறம் ஆன் ஸ்டேஜ் அப்படியே வந்து பண்ணார், கம்போஸ் பண்ணார், பிரமாதமாக வந்து அந்த சாங் பாடினார். கானா பாலா அவர்கள் வந்து பாடினார். எல்லாமே ஸ்டேஜில் வந்து பண்ணுறது வந்து வேறு மாதிரியான விஷயம். ஸோ அந்த மாதிரி பிரமாதமான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு அழகான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் வில் பி அகெயின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் கார்த்தியோட கெரியர்லேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஃபில்மாக அமையும் நான் நம்புகிறேன். ஃப்ளாஷ்பேக் போனால் வந்து அப்பா மெட்ராஸ்லேருந்து வந்த உடனே பப்ளிசிட்டிக்காக வந்து நான் பேனர் வரைஞ்சிருக்கேன், இந்த விஷயங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு அப்பா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு ஃபில்மாகவும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னால் இது பார்க்க முடியுது. ஐம் வெரி வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. நைட் 2 மணிக்கு எழுந்து போவான் கார்த்தி, 4 மணிக்கு இல்லை ஒரு ஷார்ட் எடுத்தாகணும் அப்படிம்பாங்க. சில டைம் வந்து ஐ திங்க் 18 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் வந்து மொத்த டீமும் கண்டினியூஸாக ஒரு 30 மணி நேரம்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட நினச்சிருக்காப்பா, எல்லாருமே அவ்வளோ ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. செட்டில் நான் தான் வந்து சீனியர் மாதிரி இருக்குது, என்னோட எல்லாருமே சின்னவங்களாக இருக்காங்க. பட் அவங்க நடிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. நான் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க நல்லா நடிச்சிருக்கும் போது நான் சினிமாட்டிக்காக நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கார்த்தி பல தடவை இந்த படம் ஷூட்டிங் அப்போ சொல்ல நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த டெசிஷன் நிச்சயமாக கார்த்திக் வந்து ஐ திங்க் இன்னொரு டைமென்ஷனாக ஒரு ஆக்டராக வந்து நிச்சயமாக வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். The whole team, I wish them all success. எவ்வளோ பேர் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லர் பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது வந்து உங்களுக்கு இன்னும் ஏன் இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்குது, ஐம் ஷுர் நீங்கள் எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மொத்த டீமுக்கும் இன்னைக்கு மியூசிக் ரிலீஸ் அப்படிங்கிறனால சந்தோஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களோட இசையில் அப்படியே மெய் மறந்து தான் போனேன். மொத்த டீமுக்கும் யூ ட்ரூலி டிசர்வ் அ பிக் சக்ஸஸ். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துக்கும் இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னோட ப்ரேயர்ஸ். அது கூட நம்மளோட ராம்நாராயண் சார் அவர்களுக்கு என்னோட ப்ரேயர்ஸையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இன்னைக்கு மதியானம் தான் எனக்கு நியூஸ் தெரிஞ்சது. ஸோ இந்த மேடையில் எல்லாருக்காகவும் எல்லார் சார்பாகவும் அவருக்கும் என்னோட பிரார்த்தனைகள். நன்றி, தேங்க்யூ. கரெக்டாக சிக்கலை நீங்கள் ஒருவாட்டி படித்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாப்புல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைஃபாக இருந்துச்சு அந்த படத்தில் இருக்கிற அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற எல்லா கதாபாத்திரமும் எனக்கு பேரோட முதற்கொண்டு கேரக்டர் முதற்கொண்டு ஞாபகம் இருந்துச்சு. வடச்சென்னை பற்றி நமக்கு இருக்கிற இம்ப்ரெஷன் டோட்டலாக மாற்றுற மாதிரி ஒரு கதையாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் இதே நான் பண்ணக்கூடாது, நான் ரஞ்சித்தை கூப்பிடுங்க, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரஞ்சித் வந்திருந்தாப்புல. ஸோ இது நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயம் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. சரிங்க, அது இந்த ரொம்ப சின்ன பையனாக இருக்கு அந்த கேரக்டர், என் ஏஜுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். தாராளமாக மாற்றிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கரெக்ட் பண்ணி பல வெர்ஷன்ஸ் கரெக்ட் பண்ணி அப்புறம் ஃபைனலாக ஒரு வெர்ஷன் ரெடி ஆகி அப்புறம் ஷூட்டிங் போகலான்னு முடிவாச்சு. அதுக்குள்ள நான் கொஞ்சம் போர் ஆயிருந்தேன். ஒரு ரொட்டீனாக ஒரே டைப் ஆஃப் கேரக்டர்ஸாக வருது அப்படின்னு போர் அடிச்சுட்டு இருந்தப்போ கரெக்டாக அந்த படம் வந்து அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே ஆயிடுச்சு, நீங்கள் ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணுறீங்க சார், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார்ன்றாங்க. ஏங்க சிரிச்சா நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு வேற சொல்கிறாங்க. என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறப்போ நல்ல ஒரு கேரக்டர், டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரக்டர் மாட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். சார் 2 மணிக்கு வந்துருக்கேன். நாங்கள் மதியானமா நான் இல்லை சார் நைட் 2 மணிக்கு அப்படின்னாங்க. ஓகே, விடிகாலில்
எடுக்க போறாங்கன்னு சொன்னோன்னே போனா எதுக்கு சார் 2 மணிக்கு ஷூட்டிங்னா இல்லை சார் இந்த டே பிரேக்ல எடுக்கணும் நாங்கள். ஓகே போயிட்டோம். காலை போய் ரெடி ஆகிட்டு பார்த்தா யூனிட் அதை கூட ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக சம்டைம்ஸ் காலைல சீக்கிரமா வர சொல்லுவாங்க, பார்த்தா யாருமே வந்திருக்க மாட்டாங்க. டீ போடுற பையன் கூட இருக்க மாட்டேன், நான் போய் உட்காந்துட்டு இருப்பேன், கேரன் கூட வந்திருக்காரு. பட் இங்கே லைட்டிங் எல்லாம் பண்ணி ரெடியா இருந்தாங்க. போன உடனே ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. பார்த்தா அங்கே ஆல்ரெடி லேடிஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க லைன்ல, அவங்க எல்லாம் தண்ணி பிடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சைட்ல போய் குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கணும். இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நைட் அங்கே யாருமே தூங்கல, நாங்கள் போட்ட சத்தத்துல அந்த ஏரியா காலனி ஃபுல்லா கீழே இறங்கி வந்துட்டாங்க. நான் போய் தண்ணி பிடிக்கணும் நடுவில். அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, ஒரே ஒரு குடம் புடிச்சுன்னு போயிருங்க. ஆமா உங்க அம்மா மாதிரி வந்த உடனே புடிச்சுன்னு போயிடணுமா, நில்லு அப்புறம் புடிச்சுன்னு போலான்னு சொன்னாங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் எப்படா இதுக்குள்ள மேர்ஜ் ஆகிறது ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே சரியான ஆக்டர்ஸ். இங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மேடையா அது இருக்கலாம், அது ஒரு சினிமா மேடையா ஃபர்ஸ்டா இருக்கலாமே தவிர நிறைய மேடைகள் பார்த்தவங்க பிரமாதமான ஆக்டர்ஸ், ரியல் ஆக்டர்ஸ்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அவ்வளோ ட்ரெயின் பண்ணி வந்த ஆக்டர்ஸ். இப்போ ஜானி வந்தாப்புல, ஹரி வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து ஜானியாவே ஒரு 6 மாசம் வாழ்ந்துட்டு இருந்த கேரக்டர். டெய்லி மேக்கப் போட்டா தோல் உறிஞ்சிரும். ஸோ அப்படி டெடிகேட்டட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல வந்து உண்மையா டேலண்டட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எனக்கு பயமாவே இருக்கும் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படா இவங்க கூட போய் மிங்கிள் ஆறது, நம்ம ஒன்னா சேர முடியுமான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க என்ன ஒன்னா ஏத்துக்கிட்டாங்க, தோல் மேல கை போட்டு என்ன சமமா ட்ரீட் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மேர்ஜ் ஆகிறதுக்கான சான்ஸா கிடைச்சது. எங்க வீடு பாத்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ். என்னோட கேரக்டர் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ்னா எப்பவுமே லோக்கலா இருக்கிற பசங்க மட்டும்தான் இருக்கும். இல்ல அங்க வந்து எல்லா தரப்புலையும் அச்சீவ் பண்ண பசங்க இருக்காங்க. பட் அந்த ஏரியா விட்டு வெளியே போகாம நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அங்க இருக்கிற சூழல் பிடிச்சி போய் அங்க வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஐடியில வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன் அங்கிருந்து ஐடி ஆஃபீஸ்க்கு போறான். அங்கிருந்து வெளியில போயிட்டா அவனோட கேரக்டரே வேற, பட் உள்ள இருக்கும் போது அவன் லோக்கலா தான் இருப்பான். ஸோ அப்படியே வந்து அங்க ஃபுட்பால் விளையாடுற பசங்க, ஆர்டிஸ்டா இருக்கிற பசங்க, அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்படி டோட்டலா ஒரு புது கலர்ல நான் அங்க விஷயங்களை பார்த்தேன். அந்த வீட்டில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூமு, பையன் வேலைக்கு போறதுனால வந்து அப்பா அம்மா வந்து கிச்சன்லையும் ஹால்லையும் படுத்துக்குவாங்க, பையனுக்கு மட்டும் தனி ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை போய் வாழ்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே யூஸ் பண்ண கலர்ஸ் ஆகட்டும், ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்ட் ஸ்கூலுங்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணியிருந்த கலர்ஸ், அந்த ஏரியாவே அவ்வளோ அழகாக காட்ட முடியுமா. கியூபன் ஃபிலிம், ஸ்பானிஷ் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி அழகாக இருக்கும். முரளி சாரோட ஒர்க் வந்து சார் நீங்கள் வேலை செய்யாமல் வேலை செஞ்சிருக்கீங்க சார்னு சொன்னாங்க. அந்த ஒர்க்கே தெரியாது, எங்கே பண்ணியிருக்காருன்னு தெரியாது, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக கொண்டு வர்றது. ஒரு சின்ன ஷார்ட் ஞாபகம் வருது அவருடைய ஒர்க் சொல்லணும்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுவேன், இந்த பொண்ணை நான் லவ் பண்ண போகிறேன் மச்சான், நான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே நடந்து வருவேன். ஸோ என் மனசில் இருக்கிற அந்த ஃபீலிங்கை வந்து ஒரு ஷார்ட்ல கொண்டு வரணும். நான் சிரிச்சு சும்மா தான் நடந்து வருவேன். பட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு சிவப்பு கலர் புடவை தூக்கி கீழே போடுவாங்க, அந்த கலர்ஸ் அப்படி கீழே வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரசன்ட் குடம் தான் இருக்கும், அங்கே கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த ஏரியாவில். ஒரு 10 கலர்ல கூட மேல இருந்து விழுந்துகிட்டே இருக்கும் தண்ணி பிடிக்கிறதுக்காக. அங்க ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா வந்து கையில குடம் இருக்கும், அது சின்ன குழந்தையும் கையில ஒரு சின்ன குடம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். அவங்களோட ட்ரெஸ்ஸோட கலர்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும். அப்படி வந்து கலர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபீலிங்கை டெபிக் பண்றது அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அங்க பாக்குற விஷயங்கள். அண்ட் ரஞ்சித் சொல்லணும்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் வரதா பிளான் பண்ணியிருந்தோம், சார்பேட்டான ஒரு படம். பட் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது தான் மெயின் இன்டென்ஷன். ஏன்னா அவரோட படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கேரக்டரா பிரபு அவரை பத்தி நிறைய சொல்ல இவரோட ஒரு படம் பண்ணிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அண்ட் சந்தோஷ் நிச்சயமா கூட ஒர்க் பண்ணுவாருன்னு தெரியும். சந்தோஷோட பெரிய ஃபேன் நான். அவரோட ஆசிவர் புல்வெளி வந்து ஒரு நாள் ரிப்பீட்ல கார்ல போயிட்டே இருக்கணும். அப்படி ரிப்பீட் போட்டலாம் ஒரு பாட்டை கேட்க மாட்டேன். பட் ஆசிவர் புல்வெளி அத்தனை தடவை நான் கேட்டிருப்பேன். பிரதீப் முக்கியமா அவரோட வாய்ஸ்ல அண்ட் கபிலன் சாரோட லிரிக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ரெஷ் ட்ரீம் கூட நான் ஒர்க் பண்ணிடணும்னு தீர்மானமா இருந்தேன். அது கரெக்டாக அந்த படம் அமைஞ்சது. எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸாக நடிச்ச பசங்க ஃபுட்பால் கற்றுட்டு விளையாடணும்னாங்க. 10 நாள் எப்படிங்க ஃபுட்பால் கற்றுக்க முடியும்? ஏதோ ஒரு அளவுக்கு கற்றுட்டு விளையாடினேன். பட் அங்கே இருக்கிற பசங்களாம் ஃபுட்பாலை பூந்து விளையாடுவாங்க. ஸோ எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இந்த படம். எனக்கு தெரியாத புலப்படாத விஷயத்தை நான் போய் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்னோட கம்ஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை ஒரு டைம்ல நம்ம கெரியர்ல வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. ஏன்னா லைவ் லொகேஷனில் ஷூட் பண்ணணும், பயங்கர அன்பான மக்களாக இருப்பாங்க. ஆனால் கூட கமெண்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு 3 டேக் போயிடுச்சு டைலாக் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஏய் என்ன பயப்படுறியா அப்படிங்கிற டைலாக் நான் வந்து 3 டேக் வாங்கிட்டேன்னா 4வது டேக் அவன் சொல்லுவான் ஏய் என்ன பயப்படுறியான்னு. இதை கேட்டுட்டு அதை மறந்துட்டு நான் நடிக்கணும். ஒரு நாள் ஒரு டைலாக் ஒரு 10 மணி 11 மணிக்கு வந்து ஒரு லென்த்தி டைலாக் அப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதி கொடுத்தாரு. அதை மனப்பாடம் பண்ணி பேசணும். ஐயோ இந்த வசனத்தை எப்ப பேசி முடிக்கிறதுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து அவன் பேசிட்டு இருக்கான். எப்படா இது நடிச்சு முடிக்கிறதுன்னு ஒரு 10 டேக் போயிருக்கும். அப்புறம் சொல்லிட்டேன், சார் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, முடியல, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து சிங்கிள் டேக்கில் அப்போ தான் முடிச்சோம். பட் அந்த ஏரியாவில் போய் வாழ்றது, அங்கே ஒர்க் பண்ணுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க.
அவரோட டீட்டெயில்ஸ் இந்த ஏரியாவை கரெக்டாக கொண்டு வரணும். இது வரைக்கும் காமிச்ச மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படி காமிக்கணும் அப்படிங்கிற சில உதாரணம் சொல்லணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் நான் சொல்லணும். அந்த ஏரியாவில் வந்து எல்லா சமுதாய மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முஸ்லிம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க. ஒரு நாள் வந்து நான் பேக்ரவுண்டில் வந்து நான் பைக்கில் வரந்தும் ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட நின்று வேடிக்கை பார்க்கணும். அப்போ பேக்ரவுண்ட் ஆக்ஷன் பின்னாடி நடக்குது, ரொம்ப தூரத்தில் நடக்குது. என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சிஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ப்ரேயருக்காக போவாங்க. அது அங்கே இருக்கு. அப்புறம் வந்து ஒரு பாய் அம்மா வந்து காலைல டீ வாங்குறதுக்காக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. படுதா போட்டுட்டு டீ வாங்க வருவாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கம்ப்ளீட்டா அந்த ஏரியால போய் உட்கார்ந்து போட்டோகிராஃப்ஸ் எடுத்து அந்த பேக்ரவுண்ட் ஆக்ஷன்ஸ் முதற்கொண்டு ரியலா இருக்கணும் அப்படிங்கிறது. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அட்டகத்திலே பண்ணியிருந்தாரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு ஏரியால வாழ்றவங்க அப்படிங்கும்போது தினம் புது புது முகம் வராது. ஒரு ஏரியால இருக்கவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அட்டகத்திலே அது பண்ணியிருப்பாரு. அந்த ரூட்ல போறவங்க திரும்ப ஒரே ரூட்ல வரவங்களா இருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரிப்பீட்டே ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி இதுல வந்து குழாயடி பெண்கள்னு பார்த்தா ஒரு ஏழு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா தான் கரெக்டா வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அதுல பார்த்து செய்யறது வந்து அதுன்னு உங்க டைரக்டர் டீம் எல்லாம் வந்து சரியான ஒர்க். அது அமேசிங் ஒர்க். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்சுவலி நிறைய பேசலாம் இந்த படத்தை பற்றி, அவ்வளோ விஷயம் இருக்கு. அண்ட் ரஞ்சித்தை பற்றி நான் சொல்லணும். ரஞ்சித் வந்து ஒரு சரியான கேப்டன். அதாவது டீமை வந்து அரவணைச்சு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஒழுங்கா பண்றா உதவாங்குவ அப்படின்னு சொல்லி அக்கறையோட வந்து வேலை வாங்குற ஒரு அருமையான கேப்டன். அதே சமயத்தில் வந்து ஒரு அழுத்தமான ஆளும் கூட. எப்படி அட்டகத்தில வந்து இந்த லவ் ஃபீலியரே காமெடி ஆக்கி விட்டாரோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எல்லா விஷயமும் சீரியஸா டீல் பண்ணியிருக்காப்ல. லைஃப் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கு, சொந்த பந்தங்கள் வந்து நம்மளோட முடிவுகள் எப்படி மாத்துறாங்க, நம்ம லைஃப் எப்படி ஷேப் அப் ஆகி போகும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமா இந்த படத்துல ஒரு பர்சனல் ஃபில்மாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ வேற ஒரு ரஞ்சித்தை நீங்க இந்த படத்தை நிச்சயமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் டீடைல்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ற டீடைல்ஸ். நான் ஆண்டவர் இன்டர்வியூல கொடுத்துருந்தேன். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனை எப்படி காட்டுவோம்னு பார்த்தா வந்து ஒரு 4 பேர் திருச்சி ஓடுவாங்க, வீட்டில் இருக்கிற கதவெல்லாம் சாத்துவாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஒரு கோழி தூங்கிட்டு இருக்கும். பரபரப்பா 4 பேர் ஓடணும், அந்த கோழி மெதுவா கண்ணை திறந்து பார்த்துட்டு டப்புன்னு தூங்கிடும் திரும்பவும். எனக்கு இந்த ஷாட் எப்படிங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்படி கவிதையா வந்து ஒரு படம் அவ்வளோ அழகா எடுத்திருக்கோம். அதுல மியூசிக் வந்து சந்தோஷோட மியூசிக் வந்து பெரிய பிளஸ்ஸா இருக்கும். டெஃபினட்டா எப்படி வந்து விஷுவல் அவ்வளோ பெரிய பிளஸ்ஸா இருக்குமோ மியூசிக் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். நான் ட்ரெய்லருடைய மியூசிக் கேட்டதுக்கு அப்புறமா இது வேற லெவல் படமா நிச்சயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸா நம்ம ஒரு போட்டோ எடிட் பண்ணுவோம், அந்த மியூசிக்கை தாண்டி போடுறது பெரிய விஷயம். அப்படி வந்து அந்த மியூசிக்கை தாண்டி ஒரு மியூசிக்கா இருந்துச்சு. முக்கியமா சாங்ஸ் எனக்கு வந்து ஆகாயம் தீ பிடிச்சா அப்படி இந்த சாங் வந்து அப்படி பிடிக்கும், திரும்ப கேட்டுட்டே இருப்பேன். அந்த படத்துல இருக்கிற எமோஷன்ஸ் வந்து அந்த மியூசிக் அவ்வளோ அழகா வெளில கொண்டு வந்துட்டு இருக்கு. எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகட்டும், அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க ஒரு பெரிய பிரமாதமான ஆக்டர்ஸ் இந்த படத்துல நீங்க பார்ப்பீங்க. எக்ஸலண்ட் ஒர்க் இதுல இருக்கும். அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நிச்சயமா சொல்லுவேன். சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ரூபன் ஆகட்டும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இதுல ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ற படமா அது நிச்சயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ஒர்க். அதனால நான் சொல்லி நான் வெளியில இருந்து நான் ஒரு 3வது மனுஷனா அதை நான் பார்த்து ரசிச்சேன். அந்த ஒர்க் எவ்வளோ இன்புட் போட்டாங்கன்னு. ஒரு 1 மந்த் ரிஹர்சல் போச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து அப்படியே மாறி நடிச்சாங்க. நந்தகுமார் சார்லாம் வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணது. வினோத் மாறி கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஆக்டர்ஸ். அண்ட் கேத்ரின் வந்து இந்த படத்துல ஹீரோயின். அந்த லோக்கல் ஏரியா அவங்க வந்து மெட்ராஸ்ல வந்து கார்த்திகோட ஹீரோயின் உடனே ரொம்ப ஸ்டைலான படமா இருக்கும்னு நினைச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு. இங்க வந்த உடனே அவங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ்ல அவங்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் ரியாக்ஷன் வரல அவங்க கிட்ட இருந்து. அவங்களுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மல்லிப்பூ வச்சு மேக்கப்பே போடக்கூடாதுன்னு சொல்லி தலையை வலிச்சு சீவி ஒரு சுடிதார் போட்டு ஒரு போட்டோ எடுத்தாங்க. சார் அந்த பொண்ணா இந்த பொண்ணு அப்படின்னு நான் கேட்டேன். அவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது பெர்ஃபார்மன்ஸ்லயும் இருந்துச்சு. ஒரு பெரிய டயலாக் லைவ் லொகேஷன் எடுக்கிறப்ப நம்ம நிறைய டேக்ஸ் போக முடியாது. பட் பெரிய டயலாகா இருந்தாலும் ஃபுல்லா பக்காவா மனப்பாடம் பண்ணி அவங்க பேசிடுவாங்க. அண்ட் தமிழ் மாதிரியே கேட்கும், பர்ஃபெக்டா இருக்கும். யூஸ்வலா வந்து தமிழ் வேற மாதிரி கேட்கும், அப்படிலாம் இல்லாம தமிழாவே கேட்கும். ஸோ ஒரு சூப்பர் ஆக்டர், சூப்பர் கோஸ்டார் கேத்ரின். லவ் அப்படிங்கிற விஷயம், ரொமான்ஸ் அப்படிங்கிற விஷயம், ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயம் வந்து வெறும் நம்ம தூரத்துல பார்த்து சிரிக்கிறது, இல்லை வந்து கட்டி பிடிச்சிட்டு நடந்து போறது அப்படி மட்டும் இல்லை. எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்க லைஃப்ல. ஒரு பொண்ணு வந்து ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியும், எமோஷனலா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதுக்கு கேத்ரினோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலா கிடைக்காது, ரொம்ப ரேரா அமையும். ஸோ அந்த மாதிரி அழகான டயலாக்ஸோட வந்து ரஞ்சித் எழுதியிருந்தாரு. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஆக்டரா அது பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ ஓவரால் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு படமா இருந்தது ஒர்க் பண்றதுல. நீங்க பார்த்துருப்பீங்க பசங்க அடிக்கிற கூத்து காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு ஆடியோ ஃபங்க்ஷன். நீங்க
ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அமேசிங் ஆக்டர்ஸ், நிறைய டேலண்ட் இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. ஸோ அதுக்கு எனக்கும் வந்து சான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த படம் நிச்சயம் பெரிய வெற்றி அடையணும், இவங்களோட உழைப்புக்காகவே அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை இன்னும் பெரிய படம் ஆக்கி கொடுக்கணும். நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள், ஒரு சீரியஸான ஒரு எஃபர்ட்டாக அந்த படம் நிச்சயமாக இருக்கும். அண்ட் ஸ்டுடியோ கிரீன் வந்து எப்பவுமே கமர்ஷியலான படம் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற இல்லாமல் இதுவும் கமர்ஷியலான படம் தான், ஆனால் ரொம்ப ரியலான படமாக இருக்கும். ஸோ நீங்கள் அசோசியேஷனில் மறுபடியும் வேற ஒரு டைப் ஆஃப் ஃபில்ம் இதில் வரல, எனக்கு ரொம்ப ஹாப்பி. காஸ்டியூம்ஸ் பற்றி சொல்லணும். எனக்கு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு கேட்டாப்ல ரஞ்சித், அப்புறம்லாம் யாரும் இல்லை நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ காஸ்டியூம் டிசைனர் இருந்தாங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க எனக்காக. கலையரசி நினைக்கிறேன் பேர், இல்லை கலை. ஸோ அவங்களோட இவ்வளோ கலர்ஃபுல்லாக நான் அது வரைக்கும் ட்ரெஸ் போட்டதே இல்லை, ஆனால் ஸ்டைலாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் அந்த ஏரியா பற்றி சொல்லணும்னா பசங்க வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அங்கேருந்து பிரேசிலில் போய் ஃபுட்பால் ஆடுற பசங்க இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இருக்கிற பங்க் ராக் வரைக்கும் என்ன மாதிரியான காத்திக் ஸ்டைலிங் ட்ரெஸ்ஸிங் இருக்கோ அது அவங்க போடுவாங்க. நம்ம வீட்டில் போனால் உதப்பாங்க கண்டிப்பாக. இந்த காதில் 2 கமல், இந்த காதில் 3 கமல் போட்டாலும் வீட்டில் கண்டிப்பாக அம்மா உதைப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் யாரும் உதைக்கிறதுல போல இருக்கு. செம்ம ஸ்டைலாக இருக்கானுங்க, மோஹாக் வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக அது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. Photographers, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் we request you to please take your seats. அடுத்து cameraman, this is now your opportunity. ஸ்டுடியோ கிரீன் திரு SR பிரபு அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம்.